ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நினச்சா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். ஏங்க, பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி, கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி, அதில் துப்புரவு பணியாளராக வட மாநிலத்தக்காரங்கள கொண்டாந்து இறக்குறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் ஆள்களே இல்லைங்களா? ஏன் இல்லை? 10,000 கவர்மெண்ட் சம்பளத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து வேலை வாய்ப்பு போகிறான். ஏன் வேலை பார்க்க மாட்டான்? இங்கே தங்குறதுக்கு இடத்த கொடுத்துருங்க, சாப்பாடு போட்டுருங்க, அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரூம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா வேலை பார்க்க போகிறான். இதெல்லாம் வட மாநிலக்காரங்களுக்கு தான் வேலை கொடுக்கணுமா? என் தமிழ்நாட்டுக்காரங்க வேலை பார்க்க மாட்டானா? சிந்திச்சு பாருங்கள் ஐயா. இதில் எம்பி, எம்எல்ஏ, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்க திமுக கட்சியில். இதெல்லாம் சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன, பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் கான்ட்ராக்ட் வேணும், சைக்கிள் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட் வேணும், அது கொடுத்தா போதும். அதை வச்சு நான் சம்பாதிக்கிறேன். மக்களுக்கு எது தேவையோ அதை செய்கிறதே கிடையாது. சொன்னால் அவன் கிடைக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு நீங்கள் எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும்.